Hi, hello buddies. I'm Anjalikit Grain and from Pumbas Garden. This is a message from Savitri Baravindo. A voice hill ear shall speak, the soul obey. A power into mind's inner chamber steal. A charm and sweetness open life's closed doors, and beauty conquer the resting world. The truth lights capture nature by surprise. A set of God compel the heart to bliss, and earth grow unexpectedly divine. In matter shall be lit the spirit's glow, in body and body kindled to sacred's birth. Night shall awake to the anthem of the stars, the days become a happy pilgrim march. Our will, a force of the internal powers, and thought the rays of a spiritual sun. Thank you, bye. Hi, hello buddies. Now I'm J. Krishika, grade 6 from Primbat's Garden. Today's Karma Yogi Appa message. To be able to feel in a small work the truth of the higher realization in Samadhi is spiritual vision. To acquire practical mastery over the work to realize that vision is Purna Yoga. Thank you. Bye. ஹலோ படி, நான் உங்களுக்காக வந்திருக்க ஷோ டெக் படி. இன்னைக்கு நம்ம ஷோல ஆமால அது எப்படி அப்படின்னு நாம யோசிக்கிற ஒரு விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்க போனோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு சின்ன குண்டூசியை கடல்ல போட்டா முழுகிடும். ஆனா டன் கணக்கு வெயிட் இருக்கிற கப்பலை மட்டும் முழுகாம ஏன் இருக்குது? ஒரு போடுதல் தண்ணியில போட்டா அது முழுகணுமா இல்லை மிதக்கணுமா அப்படிங்கறது டிசைட் பண்றதே ரெண்டு விஷயம். ஒன்னு கிராவிட்டி, இன்னொன்னு buoyancy force. தட் மீன்ஸ் நீரினற்ற சக்தி. கப்பலோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் கப்பலோட மிடில் காணப்படுற எம்டி ஸ்பேஸ், இது ரெண்டும் தான் கப்பலோட அடர்த்தி நீரோட அடர்த்தியை விட குறைவா இருக்க உதவுது. அதனால்தான் கப்பலோட எடை சமமாகி கப்பல் கடல்ல முழுகாம மிதக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பீச்சுக்கு போய் கப்பலை பார்க்கும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க அஜய் விஷால். ஸ்டடியூன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரிம்பட்ஸ் பள்ளியின் தமிழ் ஆசிரியை டயானா. நாளை நாம் எந்த நாளை கொண்டாட போகிறோம் தெரியுமா? திருவள்ளுவர் தினம்தான். நாடு கடந்து வாழும் தமிழர்களால் ஆண்டுதோறும் தை மாதம் 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1333 திருக்குறள்கள் மூலம் வாழ்க்கையின் அனைத்து நெறிகளையும் கற்பித்து சென்றவர் திருவள்ளுவர். மறைமலையடிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் 1929ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கூடி தமிழர்களுக்கென ஒரு தனி ஆண்டு தேவை என்று கருதி அதையே தமிழாண்டு என கொள்வதென்றும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 என்றும் முடிவெடுத்தார். அதனை கணக்கிட்டு திருவள்ளுவர் ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. இந்நன்னாளினில் திருவள்ளுவரின் பெருமைகளை கற்று நாமும் அவரின் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.